ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ இதை எப்படி ரொம்ப சிம்பிளான முறையில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதை அவிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். நான் 7 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதால நான் 7 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு அவிச்சிடலாம். 3 விசில் வச்சா போதும். இப்போ நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது கொஞ்சம் பொடியை கட் பண்ணால் சாப்பிட நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வதங்கிடும். குருமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரெண்டு வெங்காயமும் பெரிய வெங்காயம், ஸோ நான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ தனியாக இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பொறுத்தவரை தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது பீன்ஸ் எடுத்துக்கலாம். பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ அந்த தோல் மொத்தத்தையும் உரிச்சிடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது, அதனால் நான் 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு உரிச்சாச்சு. இப்போ உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க 4 பச்சை மிளகாவும் எண்ணெயில் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக காயெல்லாம் வதங்கிடும். இப்போ பூண்டு நான் அரைக்கலை, பூண்டை உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம குருமா செய்ய போகிறோன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு 4 பூ தான் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். என்ன உருளைக்கிழங்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுறேனேன்னு பார்க்காதீங்க. இந்த காயெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன்.
நான் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி பீன்ஸும் காலிஃப்ளவரும் எண்ணெயிலே நல்லா வேக வச்சுட்டேன். அதை நம்ம சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருந்தா அது வெந்துடும். இந்த டைமில் தான் நான் அதுக்கப்புறமா தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக நம்ம மிளகாத்தூள் தூவி விட்டுறலாம். மிளகாத்தூளும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, நான் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது இது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் கொதிச்சு வரும். நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ண உடனே சிம்மில் வச்சிடுறது நல்லது. இப்போ மல்லித்தழையை தூவி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.